ஹலோ காய், சப்பாத்தி பூரி செஞ்சு போர் அடிச்சு போச்சா? அப்போ கோதுமாவில் இந்த டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக ஜூஸியாக கிடைக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சலாம். நிறைய டைமெல்லாம் எடுக்காது. எப்படி பண்ணாலும் குயிக்காக பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் கோதுமாவை எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.25 கப் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சோண்டு உப்பு, 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டிஷ்ஷில் வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதா இருந்தால் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் எப்படி சப்பாத்தி மாவு பசைவீங்களோ அதே மாதிரி பசைச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இந்த கேப்பில் நம்ம வந்து அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை, அதில் பாதி வந்து சுகர் ஆட் பண்ணி ஒரே ஒரு சின்ன ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். பவுடர் பண்ணிக்கோங்க. சுகருக்கு பதிலாக நீங்கள் வெல்லமும் ஆட் பண்ணலாம். இது கூடவே ட்ரை கோகனட் தான் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். என்கிட்ட இல்லைன்னு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அது பவுடர் பண்ணி பக்கம் வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி பசஞ்சு வச்ச மாவு எடுத்துகிட்டு குட்டி குட்டி ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி பூரிக்கு தேய்ப்பீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தால் நீங்கள் கோதுமாவை ஆட் பண்ணிவிட்டு தேய்ச்சி பூரிக்கு எப்படி தேய்ப்பீங்களோ எல்லா மாவையும் அப்படி தேய்ச்சி வச்சுருங்க. இது இருக்கட்டும். இப்போ வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து எவ்வளோ மாவு எடுத்தனோ அதில் பாதி ரேஷியோ தான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தில் பாதி அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, வெள்ளைப்பாகெல்லாம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தால் போதும். ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தூசியெல்லாம் இருக்கும், அதனால தான். ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூரி மிதமான சூடு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு பூரியை வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. பூரி சூடாக இருக்கும் போதே வெள்ளைப்பாவில் டிப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வெள்ளைப்பாவு கம்மியாக இழுக்கும். இல்லாட்டி ஆற வச்சுட்டு போட்டிங்கன்னா அது ஊறத்துக்கும் லேட்டாகவும் பாகும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால தான் ஒவ்வொன்றா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட வெள்ளைப்பாகுல பண்ணுறதுனால. இதை வந்து நீங்கள் முழுசாக சுகர்லேயும் பண்ணலாம். நான் பாப்பாக்கு கொடுக்குறதுனால வெள்ளைப்பாகு யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் ஸ்டஃபிங் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி கொடுத்திங்கன்னா பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். சென்டரில் மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே 2ஆக மடித்து கூட சர்வ் பண்ணலாம். யூஸ்வலாக இந்த டிஷ் வந்து சுகரில் தான் பண்ணுவாங்க. நான் வெல்லத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பசங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் வீடியோஸ், ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.